ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் 9th ஸ்டாண்டர்ட் மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆஃப் இயர்லி எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் 200% கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் தான் அது. அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வேண்டிய ஆன்சர் கீ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதில் சினானிம்ஸ் வந்து 3 கேட்பாங்க, ஆண்டனிம்ஸ் வந்து 3 கேட்பாங்க. ஸோ அதை முதல்ல நம்ம வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் கிராமர் பார்ட்குள்ளே வந்து போவோம். ஸோ இப்போ அந்த அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய 3 வேர்ட்ஸ் வந்து சினானிம்ஸ். சினானிம்ஸ்னால் நம்ம தமிழில் படிக்கிற மாதிரி அருஞ்சொர் பொருட்கள். இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய வேர்டுக்கு பொருள் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண்டர்நேம்ஸ்னால் எதிர்ச்சொல் தருது. ஸோ 4, 5, 6 அந்த 3 கொஷின்ஸுமே ஆண்டர்நேம்ஸ் வந்து எதிர்ச்சொல் வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் 7th வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ப்ரஃபிக்ஸு 8th கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. சஃபிக்ஸ் வந்து கிராமர் பார்ட்டில் அதிக மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதை படிச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடியதை படிக்காமல் போயிடாதீங்க. 9th கொஷின்ஸ் வந்து ஹோமோஃபோன் எழுத சொல்லியிருக்காங்க. 10th கொஷின்ஸில் வந்து அப்ராப்ரியேட் ப்ரொப்போசிஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே நீங்கள் எந்த கிராமரையும் டச் பண்ணலை அப்படின்னாலும் இப்போது கொஞ்சம் சம் பேசிக் கிராமர்ஸை படிச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதுவும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 11வது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் எழுதணும். ஆர் நாட் அப்படின்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் எழுதணும். தென் வந்து சூஸ் த கரெக்ட் மாடல் வெர்பு 12வது கொஷின். அதுக்கப்புறம் 13வது கொஷின் வந்து கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு எழுதணும். 14வது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு. ஐஸ் அப்படின்னா ஐஸ்கிரீம்னு எழுதணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கரெக்டான காம்பவுண்ட் வேர்டாக இருக்கும். அந்த மாதிரி கிராமர் பார்ட்டில் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்ட் 2 வந்தோம்னா 3 2 மார்க் எழுதணும். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் இருக்குது, ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ வாட் வாஸ் கிளெம்ஸ் ஜான்ஸ் கேரிங் இந்த பாக்ஸு, சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸு. இப்போ இது பார்த்தீங்கன்னா சம் வந்து உங்களுக்கு அந்த போயம்ஸில் இருக்கும், சம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங் துணை பாடத்தில் தான் கேட்டிருப்பாங்க. 3 2 மார்க் கேட்டிருக்காங்கன்னு நீங்களும் 3 படிக்காதீங்க, மொத்தமாக 4யும் படிச்சுக்கோங்க. அப்போ தான் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கிட்டிங்கன்னா சாய்ஸ் விட்டு எழுதுகிற அளவுக்கு நல்லா உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே தெரிய ஆரம்பிக்கும். தென் செக்ஷன் 2 போனீங்கன்னா இன்னொரு 3 2 மார்க்கு. அதில் போயம் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்க. அதில் வந்து இந்த போயம் லைன்ஸுக்கான கேள்வி தான் இது எல்லாமே. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் இந்த போயம் லைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து படித்து வச்சுக்கோங்க. அங்கே தான் இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இருக்கும். அப்போது இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. அந்த லைனில் அதுக்கு எங்கே மீன் பண்ணுது, என்ன மீன் பண்ணுது அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த போயம் லைன்ஸ் வந்து கேள்வி கேட்குறது படிச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 3 வந்தீங்கன்னா 4 2 மார்க் வந்து எழுதணும். அதையுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23வது கொஷின்ஸு 24வது கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. 25 கொஷின் பாருங்கள், பங்க்சுவேஷன் கேட்டிருக்காங்க. பங்க்சுவேஷன் ரூல் படிச்சினாலே இதை நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் தெரியலனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ்க்கு பங்க்சுவேஷன் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. தென் 26 கொஷின் வந்து ரீஅரேஞ்ச் வேர்டு. ஸோ அந்த வேர்டு வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண ஷஃபுலாக இருக்கும், அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க. 27ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த அனாகிராம்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். இதுக்கு வந்து நீங்கள் அனாகிராம்ஸ் வந்து கிராமர் பார்ட் அதை நீங்கள் வந்து போடணும். தென் பார்ட் 3 போனீங்கன்னா செக்ஷன் 1ல் 2 5 மார்க் வந்து எழுதணும். ஸோ 2 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் இந்த 4மே படிச்சுக்கோங்க. இந்த 4மே படிச்சிங்க அப்படின்னா தான் 2 வந்து உங்களுக்கு எது கேட்டாலும் நீங்கள் எழுத முடியும். அப்போது இந்த 4மே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எப்போயுமே நம்ம சாய்ஸ் படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிக்கணும், எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதணும். 4 கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 2 போனீங்கன்னா 2 5 மார்க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு கேள்வி கேட்குறது இது மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்டு, ரைம் ஸ்கீமு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அலிட்ரேட்டிங் வேர்டு இது தான் கேட்பாங்க. அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு லைன், ஒவ்வொரு போயம் லைனும் அதிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்டால் நம்ம எப்படி எழுதலான்ற சம் பேசிக் ப்ரொசீஜர், கிராமர் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தென் செக்ஷன் 3 வந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கரெக்டான ஆர்டரில் வந்து அதை போடணும். ஸோ அது ஆர்டர் மாறி இருக்கும். இதில் இருக்கக்கூடியது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நமக்கு சப்ளிமெண்ட்ரி ரீடிங் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதில் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். அதனால் எல்லா சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்படி முடியாட்டி போனால் சம் இம்பார்ட்டன்ஸு இதெல்லாம் நமக்கு அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கரெக்டான ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது எழுத விருப்பம் இல்லைன்னா எய்தர் ஆர் சாய்ஸ் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேசேஜ் இருக்கும், அந்த பேசேஜை படித்து அது கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதிலளிக்கலாம். ஸோ இதில் வந்து சர் சி.வி. ராமன் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அந்த பேசேஜில் தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பேசேஜை பொறுமையாக படிக்கணும். நீங்கள் கீழே ஆன்சரை கொஷினை படிச்சுட்டு போய் ஆன்சர் தேடக்கூடாது. முன்னாடியே அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் வந்து நீங்க ஈஸியா போட்டுறலாம். தென் செக்ஷன் 4 போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 மார்க் எழுதும்போது உங்களுக்கு அது இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அட்ரஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ, அதுக்கு வந்து நீங்க அட்வர்டைஸ்மென்ட் வந்து மேக் பண்ணணும். அட்வர்டைஸ்மென்ட் வந்து எப்படி நீங்க உங்களுக்கு அதுக்கு வந்து சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜரையும் உங்களுடைய கை வண்ணத்த நீங்க அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மென்ட்ல காட்ட வேண்டியது தான். அதுக்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க இது எழுதுன மாரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதுன மாரி இருக்கும். யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் ரீசென்ட் கஜா சைக்ளோன். கஜா புயல் வந்தப்போ உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படின்ற அந்த ரீசென்ட்டான ஒரு அந்த கஜா சைக்ளோன பத்தி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுற மாரி லெட்டர் எழுதலாம். இல்லன்னா அந்த பிக்சர பார்த்து உங்களுடைய ஓன் உங்களுடைய மைண்ட்ல அப்ப என்ன தோணுதோ அத வந்து நீங்க எழுதலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் எழுதுறதுக்கு பழகிக்கோங்க. பிக்சருக்கும் இது பண்றதும் ஓகே தான். அது எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஆனா லெட்டர் எழுதக்கூடியது ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜர்ன்றதால அத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அது எழுதுனீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் த எரர்ஸ் வந்து நெறைய படிச்சுக்கோங்க. அந்த ஸ்பாட் த எரர்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். அது வந்து நீங்க எது கரெக்ட்டா இருக்கு, எது தப்பா இருக்குன்றத பிழைய வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு படிச்சுக்கணும். ஸோ, அந்த 42ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பாட் ஆஃப் எரர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தென் செக்ஷன் 5 போனீங்கன்னா, நமக்கு வந்து மெமரி போயம். ரிவர்ன்னு ஆரம்பிச்சு யூத்ன்னு முடியக்கூடிய மெமரி போயம் வந்து எழுதணும். மெமரி போயம் காம்ப்ரமைஸ் இல்லாம எல்லா மெமரி போயமும் படிச்சு வச்சுக்கோங்க. தென் பார்ட் 4 போனீங்கன்னா பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. அந்த பேராகிராஃப் வந்து குடுத்துருக்கக்கூடிய வேர்ட வச்சு நீங்க எழுதணும். அது 44A ஆர் 44B எய்தர் ஆர் சாய்ஸ்ல நீங்க எத வேணா எழுதலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோவிங் பேசேஜஸ். அந்த பேசேஜஸ் படிச்சுட்டு கீழ கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிக்கலாம். அப்படி இல்லன்னா, கீழ குடுத்துருக்கக்கூடிய இந்த போயம் லைன்ஸ்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.